கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது உண்மைதான். மனைவி கோபப்பட்டா புருஷன் கொஞ்சம் தாழ்ந்து போகணும். புருஷன் கோபப்படுகிற வேளையில மனைவி கொஞ்சம் தாழ்ந்து போக வேண்டும். நாம் தாழ்ந்து போகும்போது கர்த்தருடையதான பிரசன்னமும் அவருடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது. நாம் நம்முடைய பலத்தை காட்டுகிறதுனால தான் பிரிவினைகள், பிரச்சனைகள், டைவர்ஸ் இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம குடும்ப வாழ்க்கை சிதறடிக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், புருஷனுடையதான சரீரத்துக்கு மனைவி தான் சொந்தக்காரியாம், மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் தான் சொந்தக்காரன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இவைகளில் சார்ந்திருந்தால் உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். இதனை மீறுகிற வேளையில் நம்முடைய குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது. தேவனை விட்டு நாம் தூரமாய் போகிறோம். நம்முடையதான பரலோக வாழ்க்கை நஷ்டப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நிலைமையில தான் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு குட்டி பரலோகமாய் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.